காவேரி வெண்ணிலா வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி அந்த ரவுடிஸ் கிட்டேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவங்கள வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி இந்த மாதிரி பண்ண விஷயத்தை வந்து கேள்விப்பட்டு செமையாக டென்ஷனாக பசுபதி. காவேரி எக்காரணம் கொண்டு கோர்ட்டுக்கு வரவே கூடாது, அந்த வெண்ணிலா கூட்டிகிட்டு வெண்ணிலா சாட்சி சொல்லக்கூடாது, அதனால் அவங்கள எல்லாரும் தேடுங்க, அவங்கள பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரவுடிஸ் கிட்ட. அவங்களும் வந்து இவங்கள தேடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ஐயப்பன் வந்து சொல்கிற இடத்துல வந்து அங்கே வெண்ணிலாவை கூட்டின்னு போயிட்டு வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ரவுடிஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அங்கேயும் வந்துடுறாங்க. அங்கே வந்தோடனே வந்து ஐயப்பனை வந்து தாக்கிடுறாங்க. இதனால் ஐயப்பனுக்கும் அடிபட்டுடுது. அடுத்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக நிவீன் அதுக்கப்புறம் காவேரி எல்லாருமே வந்துடுறாங்க. அடுத்து போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால் ரவுடிஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்களையும் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு போலீஸ் வந்து. அதனால் வந்து காவேரி வந்து ரொம்ப நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம குமரனும் வந்து சந்திக்கிறாரு வெண்ணிலாவோட மாமாவை. அவரும் வந்து பேசி வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. 2 பேருமே சாட்சி சொல்கிறதால இங்கே விஜய் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆனோன்னு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி பார்க்கணுன்றாரு. காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம், வெண்ணிலாவை பத்திரப்படுத்தி காவேரி வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கா, காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு விஜய் வந்து தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, என்ன நடந்துச்சு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காவேரி குழந்தைய சாட்சியாக வச்சு சத்தியம் பண்ணது, வயிற்றில் கை வச்சது எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. காவேரி என்கிட்ட சொல்லியிருக்கா, நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து நீயும் விஜய் சந்தோஷமாக இருக்கணும்னு அவள் சொல்லிட்டா, அதனால் காவேரி இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். விஜயால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே கதறி வந்து அப்படியே விழுந்துடுறாரு. விஜய் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கு ஒன்றும் ஆகலை, காவேரி ஏன் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கா எல்லா விஷயத்தையும், அவள் ஏன் இப்படி பண்ணுற ஆர்வக்கோளாறில் ஒவ்வொரு விஷயமும் அவள் செய்வா, ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ பெரிய முடிவை எப்படி அவள் எடுக்க முடியும், என்னை விட்டு எப்படி காவேரி பிரிய முடியும், பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை வெண்ணிலா, காவேரி இந்த முடிவை வந்து அவள் எடுத்துருக்கவே கூடாது, என்னை கேட்காம எப்படி இந்த முடிவை எடுப்பாவ, எந்த தைரியத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காவ, போட்டும் நீ எப்படி இந்த முடிவு எடுத்த, என்னை வந்து உள்ளே வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவள் இப்படி சொன்னதால தான் வெளியே வந்து நீ சாட்சி சொன்ன அப்படி தானே அப்படின்னோன்னா, அப்படிலாம் இல்லை விஜய், நீ என்னை தப்பாக புரிஞ்சுருக்க, அவள் சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டிப்பாக நான் வந்து உனக்காக சாட்சி சொல்லியிருப்பேன் விஜய், தயவுசெய்து என்னை நம்பு, அப்புறம் எதுக்காக காவேரி எப்படி பண்ணணும், நீ காவேரி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இந்த விஜய் வந்து காவேரி விட்டு இருக்க மாட்டான், தன்னோட குழந்தைய விட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பார்க்குற, உண்மையிலேயே வந்து உனக்கு தெரியும் தானே அப்படின்ற. ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் குழந்தைகளுக்கு வந்து யோசிச்சு தான் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ என்ன முடிவு எடுத்திருக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னோட முடிவை நான் சொல்கிறேன், காவேரி இல்லாமல் என் வாழ்க்கை கிடையாது வெண்ணிலா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, காவேரி எனக்கு வேணும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. விஜய் அழாத விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னோடனே, இங்கே பாரு வெண்ணிலா, உன்னை நான் ஒரு காலகட்டத்தில் விரும்பினேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வந்துட்டேன் வெண்ணிலா, என் வாழ்க்கை ஃபுல்லாக காவேரின்னு ஆயிடுச்சு, என் மனசு என்னுடைய சிந்தனை எல்லாமே காவேரி தான், அவள் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவள் இந்த ஊரை விட்டு போயிட்டா அவளை நான் பார்க்க மாட்டேன், அவளை தேட மாட்டேன், அதுக்கப்புறம் உன் கூட வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காவ, நான் அது எப்படி வாழ முடியும், என்னால் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியுமா, அது நடக்க கூட நடக்காது, இப்போ சொல்கிறேன், காவேரி இல்லாத இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடனே தவிர காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் வெண்ணிலா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு அப்படியே வெண்ணிலா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு விஜய், எனக்கு புரியுது, காவேரி ஏன் இந்த முடிவுக்கு வந்தான்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விஜய் உனக்கு, அதனால தான் அவள் வந்து யோசனை பண்ணா, அவள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லையா, ஆனால் அவள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டியது வருமா, அந்த பசுபதி அவளால் தான் வந்து உங்களை பழி வாங்குறான், அது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, இங்கே பாரு எனக்கு காவேரி வேணும், தயவு செய்து அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு.